சரி இந்த வழியாக தானே வருவா? இல்லை அந்த சைடு தான் வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ கூடி தான் நம்ம முதல்ல வந்தோம். முதல்லாம் போகாதடா. ஆமாம், ஏன்னா முன்னாடி திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டானா அவ்வளோதான். கரெக்டாக மூஞ்சிக்கு முன்னாடி போய் நம்ம நின்றுவோம். ஆமாம், பார்த்து பொறுமையாக போகிறான். எனக்கு வேறு திக்குன்னு இருக்குது. வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக தான் இந்த கேமை நான் போடுறேன். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு வேறு பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைடு போகிறேன். இந்த சைடு வேஸ்ட்டு பாத்ரூம் தான் இருக்கும். இந்த சைடு பாத்ரூமில் ஏதாச்சும் பொருள் வச்சுருந்தானுங்கன்னா அங்கே எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க. சும்மா ஒரு ரூம் அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம போகலாம். இந்த சைடு போகிறதுக்கு தான் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. ரொம்ப கஷ்டமான இடம். ஏன்னா கமலா இங்கே வந்தோன்னா நம்ம ஓடுறதுக்கு ஆப்ஷனே கமலாவா சரளா இங்கே வந்தோன்னா ஓடுறதுக்கு ஆப்ஷனே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வேகமாக வந்துட்டானா. சால்ட்டு தான் எங்கே போச்சுன்னே தெரில. கணபதி வேறு இருக்கு. ஐயோ கணபதி ராதா, கணபதி பாப்பா ஓயா, கணபதி பாப்பா ஓயா, கணபதி காப்பாற்றுங்க, கணபதி இங்கே வேறு ஒளிர இடம் கொடுங்க. அப்புறமா வீடியோ பார்க்குற காய்ஸ்க்கெலாம் சொல்கிறேன், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஓகே வாங்க இப்போ ஒளிஞ்சுக்கலாம். ஏன்னா பின்னாடி சேசிங்கில் தான் இருக்கா. ஒளிஞ்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ பின்னாடி ஓடி வந்துடுவா பாருங்கள். நல்லா இது இப்படியே ஓடிக்கிட்டே இருந்தோன்னா முடிக்கவே முடியாது. இந்த சால்ட்டு வேறு எங்கே இருக்குன்னு தெரில. கஷ்டமாக இருக்குது. சால்ட் தான் கிடைக்க மாட்டேங்குது. உடனே கிடைக்காது சால்ட்டு தான். ஆனால் இதில் இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா கமலாவில் வந்து கொஞ்சம் தூரம் ஓடினாலே கழிச்சு போயிடுவான். இதில் வந்து கழிச்சு போக மாட்டேங்கிறான். ரொம்ப நாள் எவ்வளோ நேரம் ஓடிக்கிறான். அப்புறம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கேமு. இது என்னதுடா? ஓ இந்த சீக்ரெட் இதான் புனித நீரா? புனித நீர் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ புனித நீரை வச்சாச்சு. நமக்கு மண்டை கிடச்சிருச்சு. நமக்கு புத்தர் கிடச்சிட்டாரு. மண்டைன்னு சொல்லக்கூடாது, புத்தர். விநாயகரும் கிடச்சிட்டாங்க. நமக்கு ஒரு ரூமில் அது வந்து நம்மளை துரத்துனா கூட ஒரு ரூமுக்குள்ளே போய் நம்ம ஒளிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரூமுக்கு இதுவும் கிடச்சிருச்சு. கணபதியும் கிடச்சிட்டாங்க, புத்தரும் கிடச்சிட்டாங்க. இப்போ நம்ம புத்தரை கொண்டு போய் அங்கே வச்சா நமக்கு ஒரு கோடு காட்டும். அந்த கோடை வச்சு அந்த பெட்டியை வந்து திறக்கணும். ஆனால் இப்போ சரளா வராமல் இருந்தால் சரி, அந்த கோடை பார்த்துட்டு போயிடலாம். ஈஸியான கோடாக தான் கொடுப்பாங்க. என்னடா 450 ரொம்ப ஈஸியான கோடு தான். 3 நம்பர் தான். ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ கூடி தான் போகணும். ஏன்னா அந்த சைடு போனால் ஈஸியாக பிடிச்சிருவா. அப்போ கூடி போய் அப்படி கூடி போனோம்னா நம்ம வந்து அப்போ கூடி போயிருப்பா. பாருங்கள் கதவு மூடி இருக்குது பாருங்கள். நம்ம திறந்து போட்ட கதவு. அப்படின்னா இப்போ கூடி தான் போயிருக்கா. அப்போ கூடி வந்துடுவா. நீங்கள் அதுக்குள்ளே பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும். திடீர்னு கதவை திறந்து சர்ப்ரைஸ் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. எங்கடா இருக்குது? எப்போ வெடிப்பாங்கிற டைம் பாம் மாதிரி அவள் பாட்டுக்கு வருவாள். கதவையும் சாத்தி வச்சுக்கோங்க. அப்படின்னா சந்தேகம். கணபதி எங்கடா இருக்காரு? கணபதி வந்து அந்த கண்ட்ரியில் இருப்பார். நம்ம 4 போடணும். 4 ஆல்ரெடி இருந்துச்சேடா. சும்மா இருந்த சங்க ஊதிக்கிறது மாதிரி இருக்குடா. போடா. நமக்கு இப்போ ஹனுமான் புக்கு கிடச்சிருச்சு. எல்லாம் சொல்லுங்கள், ஜெய் ஹனுமான். யாருமே சொல்லலை. இங்கே சால்ட்டு வைக்கிற இடம் இங்கே ஆக மொத்தம் நமக்கு சால்ட்டு தான் கிடைக்கல. சால்ட்டு தான் இப்போ எங்கே இருக்குன்னு வேறு தெரியலையே. பயமாக இருக்கே எனக்கு வேறு. சால்ட்டு அப்புறம் என்னதுடா? கணபதி எடுத்துடுவாங்க. நமக்கு இப்போ கணபதி வந்து ரூமில் வைக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், கணபதி பாப்பா போயா மோயாது கணபதி பாப்பா. பாருங்கள் கணபதியை வைக்க போகிறோம். எங்கே? ஐயோ அந்த கணபதி இடத்துக்கு வேறு போகணுமே. போயிடலாம். இனியா வரமாட்டா. வந்துடுவாளோ? வரமாட்டா. இப்போ இதை வச்சிட்டோன்னா அவ்வளோதான். வச்சுட்டோம். என்னடா அது பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிட்டு? ஏய் கமலா கேமில் கலர்ஃபுல்லாக தானே ஆகும். ஆமாம், இந்த இடம் மட்டும்தான் கருப்பாக இருக்கும். சரளா வந்துடுவாளோன்னு பயமாக இருக்குடா. ஆனால் சால்ட்டு நமக்கு இப்போ வேணுமே. தேடி தான் அவனு, வேறு வழி இல்லை. அப்புறம் வேறு என்னது வேணும்? அவ்வளோதானே. சால்ட்டுக்கு அப்புறம் நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு அங்கே உட்காந்து முற்றத்தில் உட்காந்து பூஜையை ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நமக்கு இப்போ பயமாக இருக்கே. அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். ஐயோ இப்போ வேறு என்ன ஆக போகுதுன்னு வேறு தெரியல. பயமாக இருக்குது. உப்பு கிண்ணம் வேறு கிடைக்கவே மாட்டேங்குது. நமக்கு எப்பவுமே சால்ட் மட்டும் அதிகமாக உடனே கிடைக்க மாட்டேங்குது. இந்த கேமில் என்னன்னு தெரில. ரியலாக இருந்துச்சுன்னா நான் என்னுடைய வேர்வையை சிந்தி
அதை ஒரு உப்பாக மாற்றி வச்சுருவேன். ஃப்ரெண்ட்ஸ் இவன் சொல்கிறதெல்லாம் கண்டுக்காதீங்க, அவன் சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இப்போ நம்ம கேமை விளையாடுவோம். ஐயோ இப்போ வேறு எங்கேருந்து வருவான்னு வர தெரியல, கண்ணு தெரிய மாட்டேங்கி ஒன்றும் தெரிய மாட்டேங்கி. ஏன்னா எல்லாரும் லாஸ்ட்டாக வச்சுருக்கலாம். ஆனால் அந்த ரூம் நமக்கு தேவைப்படும். ஏன்னா இப்போ திடீர்னு துரத்துனா கூட பின்னாடி அந்த ரூமுக்குள்ளே போய் ஓடி ஒளிஞ்சிக்கலாம். ஆனால் நமக்கு இப்போ சால்ட்டு கிடைக்க மாட்டேங்கி, அதான் பிரச்சனை. அம்மா பயந்துட்டேன், ஓடி வர மாதிரி இருந்துச்சுடா. எப்பயுமே இந்த ஃபோட்டோ காமிச்சே நம்மளை பயமுறுத்தி பீதி கிளம்ப வச்சிடுறாங்க. இப்போ நமக்கு அந்த டேபிள் சால்ட்டு தான் எனக்கு வேணும். சால்ட்டு, உப்பு கிண்ணம் எங்கே இருக்குதுன்னு தெரில. உப்பு இந்த கிச்சன் ரூமில் இருக்கான்னு பார்க்கலாம். எங்கடா இருக்குது உப்பு கிண்ணம்? எங்கடா இருக்குது உப்பு கிண்ணமே இல்லை. மிச்ச பானையெல்லாம் இருக்குது. உப்பு இல்லாத வீட்டுக்கு இருக்குடா வந்து. பரவழியிலே உப்பு வாங்கிட்டு வரலான்னு நினச்சேன், ஆனால் உப்பு வாங்கிட்டு வர முடியல. ராஜா பகவத் வேறு பயன்படுத்திக்கிட்டே இருக்காரு. இப்போ ராஜா எங்கே இருக்குன்னு சொல்லுங்கப்பா, உப்பு எங்கே இருக்குன்னு தெரிலப்பா, எங்களுக்கு பயமாக இருக்குது, சொல்லுங்க. ஐயோ வந்துட்டா. ஐயோ மாட்டிக்கிட்டோம். ஐயோ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுனே தெரில. டக்குன்னு வந்து அடிச்சிட்டா. லாஸ்ட் டே அவுட் ஆகிட்டோம்னா அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ உப்பு கிண்ணம் தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. உப்பு கிண்ணம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அது மேக்ஸிமம் அந்த டேபிளில் கிடைக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததும் ஒரு டேபிள் இருக்கும்ல, அங்கே தான் கிடைக்கும். ஆனால் இப்போ அங்கே இல்லைன்னா எங்கே இருக்குன்னு வேறு தெரியல. இந்த உப்பு கிண்ணம் உடனே கிடைக்கவே மாட்டேங்குது. அவள் எங்கேருந்து வருவான்னு தெரியல. ஐயோ இந்த ஃபோட்டோ வேறு நான் பார்த்தா பயமுறுத்திக்கிட்டு இருக்குது. வேகமாக இப்போ நம்ம போகலாம். எனக்கு வேறு பயத்தில் அள்ளு கிளம்புது. இந்த சைடு வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வேண்டிக்கோங்க, வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி போகிறதுன்னு தெரியல. அவள் வேறு அங்கங்கன்னு எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கா. உப்பு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடம் எங்கடா இருக்குது? வீடே அலசி அரைஞ்சி போட்டாச்சு. இதுக்கு மேலே எதுவுமே இல்லையே. ஒருவேளை உட்காந்துடலாமா தியானத்தில்? நமக்கு உப்பு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த உப்பு தான் கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். சைடில் இருக்க உப்பு தான் கிடைக்கல. நமக்கு டிக்கணும் வேறு எங்கே தான் இருக்குதோ. சரி நம்ம இந்த சின்ன ரூமுக்குள்ளே பார்த்துடலாம். இது ஒரு சின்ன ரூம் தான், ஒளியறதுக்கு ஒத்த ரூம் மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் பவுலில் கிண்ணத்துக்கலாம். எதுக்குடா ஸ்டூல் போட்டு வச்சுருக்கீங்க? பாரு பயமாக இருக்குது. சரி இந்த ரூமை நான் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இங்கே தான் நமக்கு கோடு கிடச்சிது. கோடை மட்டும்தானே பார்த்தோம். வேறு எங்கேருந்து வருவான்னு வேறு தெரியல. பயமாக அப்போ அது வேறு பயம். வந்து இங்கே பிடிச்சி அடிச்சு கிடிச்சு போட்டுருவாங்க. இது மெத்த. இப்போ சர்ப்ரைஸ் கொடுத்துட்டானா அவ்வளோதான். சால்ட்டிக்கிண்ணம் மட்டும் கிடைக்காது. ஏக்கடா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு, ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த சைடும் போயாச்சு, இந்த சைடும் போயாச்சு. சால்ட்டு கிண்ணம் மட்டும் கிடச்சிச்சு. கேமை முடிச்சுட்டு போயிடலாம். சால்ட்டு கிண்ணம் நம்ம எங்கே போய் தேடுறது? இங்கே எங்கேயுமே இல்லையே. இந்த ரூமுக்கு மாதிரி இங்கே இருக்கே, ஒடுக்கமாக இருக்கான்னு இங்கே ஒன்றுமே இல்லை நான் பார்த்த வரைக்கும். வீடு மட்டும் அவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லாத்தையும் ஒரே இடத்துல குமிச்சு வச்சா சூப்பராக இருக்கும் ஐட்டம்ஸு. ஏன் ஈஸியாக வந்து கேமை முடிச்சுட்டு போகிறதுக்கா? ஆமாம், அதுதான் அவங்க அப்படிங்க சஃபுல் பண்ணி வைக்கிறாங்க பொருளை. தேடி பார்க்க ட்ராயருக்குள்ளே ஏதாச்சும் தேட முடியுமா? ட்ராயருக்கு யாராவது உப்பை கொட்டி வைப்பாங்களா? பார்ப்போம். இருக்கா வாய்ப்பு? வேணாம் விடாதா. எனக்கு வேறு பயமாக இருக்குது. இங்கே வேறு ஏதாச்சும் வேண்டாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு வாட்டி இப்போ அடி வாங்கினா கூட நம்ம அடி வாங்கினது அவ்வளோதான். இப்போ நம்ம அது வேறு தேடி வேறு அலையணும். இந்த ரூமில் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த சரளா வேறு எங்கே இருக்கான்னு வேறு தெரியல. நமக்கு வேறு பயம் வேறு ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த உப்பு எங்கடா வச்சிங்க? உப்பு கிண்ணத்தை காணவே இல்லை. உப்பு கிண்ணத்தை மிஸ்ஸிங். அங்கங்கே போஸ்டர் ஒட்ட வேண்டி தான் போல். உப்பு கிண்ணம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது நமக்கு. இதுக்குள்ளே எங்கேயாவது உப்பை வச்சுருக்கீங்க? டிவிக்குள்ளே எவனா உப்பை கொட்டி வைப்பானா? அந்த கதவு, இந்த கதவா? இந்த ரூமில் தான் போய் அடி வாங்கிட்டு வந்தனே, ஒன்றுமே இல்லாமல். உள்ளே போய் சமத்தியாக வாங்க. உப்பு கிண்ணம் கிடச்சிட்டு. கமலா கேம் இன்னைக்கு நம்ம சரளாவை முடிக்க போகிறோம். சரளாடா அடே. கமலான்ட்டே இருக்கேன். பரவாயில்ல விடுங்க. கமலா தங்கச்சி சரளா அப்படின்னு வச்சுக்கோங்க. கமலாவோட ஒன்று விட்ட தங்கச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேமை முடிக்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் போட்டிங்கன்னா நான் வந்து இந்த கேமோட ஸ்டோரி சொல்கிறேன். இந்த கேமோட ஸ்டோரி என்னங்கிறத யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். நான் உடனே போடலாம் வீடியோஸ்லாம். நீங்கள் போடுற சப்போர்ட்டை வச்சு நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறேன்.
இப்போ அவள் வேறு வரக்கூடாது, வந்துட்டானா நம்ம சோலி முடிஞ்சுது. இப்போ வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறமா போய் உட்கார்றா. அப்போ உட்காந்துட்டோம். பாகு டம் டம் ஆடுதா பார்த்தீங்களா? ஜீம் டபாக டம் டம் மந்திரம் போட்டோன்னு நாங்கள் ஓட்ட போகிறோம். என்ன ஆகுது? நம்ம கேமை முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோ இன்னும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் போல் பார்த்தீங்களா? சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் நிறைய லைக்ஸ் போட்டிங்கன்னா நான் வந்து சரளாவோட ஸ்டோரியே சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.